இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது. ஆளுநர் உரையோடு தொடங்க உள்ள நிலையில் சட்டப்பேரவையில் எதிர்பாராத திருப்பங்கள் அரங்கேறுமா? இந்த முறையாவது ஆளுநர் உரையை முழுதாய் வாசிப்பாரா RN ரவி என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கடந்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதியன்று சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் கூட்டியது. இதில் கலந்து கொண்ட ஆளுநர் RN ரவி அவருக்கு வழங்கப்பட்ட ஆளுநர் உரையை முழுதாய் வாசிக்காமல் சுருக்கமாக வாசித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. With respect to the House, I conclude my address. Wish this House a productive and healthy discussion for the good of the people. Valga Tamil Nadu, Valga Bharatam. வெறும் 4 நிமிடமே உரையாற்றிய RN ரவியை முழுதாய் வாசிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனபோதும் RN ரவி உரையை முழுதாய் வாசிக்க மறுத்தார். பின்னர் சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் உரையை தமிழில் வாசித்து முடித்து அமர்ந்தார். வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தில் எனது உரையை நிகழ்த்துவதை நான் பெரும் பேராக கருதுகிறேன். அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இப்புத்தாண்டில் நமது மாநிலத்தில் மகிழ்ச்சியும் வளமும் நலமும் தழைத்தோங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024ஆம் ஆண்டு மட்டுமல்ல, அதற்கு முந்தைய ஆண்டு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் ஆளுநர் உரையை பாதியில் நிறுத்திய RN ரவி கோபத்தில் அவசரமாக வெளியேறியது மக்களுக்கு நினைவிருக்கும். 2 ஆண்டுகளாக ஆளுநர் உரையை வாசிக்க மறுத்த RN ரவி இந்த ஆண்டிலாவது முழுதாய் வாசிப்பாரா என அரசியல் நோக்கர்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட விவகாரத்தில் ஆளுநர் RN ரவி பல்கலைக்கழகத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். மாணவ மாணவிகளை சந்தித்து சம்பவம் குறித்து கேட்டறிந்தவர் இதுவரை அந்த விவரங்களை வெளியில் விடாமல் இருந்து வந்தார். திங்கட்கிழமை நடக்கவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் RN ரவிக்கு பல்கலைக்கழக சம்பவம் ஒரு பிரம்மாஸ்திரமாக அமையலாம் என்றும் பேசப்பட்டு வருகிறது. அதேபோல எதிர்க்கட்சிகளான அதிமுக, பாஜக MLAக்கள் சட்டமன்றத்தில் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து கடுமையான எதிர்ப்புகளை வெளிப்படுத்தவும் ஆளுங்கட்சிக்கு பகிரங்க கேள்விகளை விடுக்கவும் காத்திருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, போதைப்பொருள் புழக்கம், பொங்கல் தொகுப்பில் 2000 ரூபாய் பணம் வழங்குவது உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப உள்ளதாக கூறப்படும் நிலையில் சட்டசபையில் பல பேரடிகள் விழலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 28 மாவட்டங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் சிறப்பு அலுவலர்கள் நியமிப்பது குறித்த சட்ட முன்முடிவு நிறைவேற்றவும் அரசு திட்டமிட்டதாக தெரிகிறது. கடந்த ஆண்டின் தொடக்கம் நாடாளுமன்ற தேர்தலின் எதிர்பார்ப்போடு தொடங்கிய நிலையில் இந்த ஆண்டு பல்வேறு சம்பவங்களின் காரணமாக அமளி துமளியுடன் தொடங்க உள்ளதால் தமிழக அரசியலில் தீப்பிடிக்க தொடங்கியுள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் செலினா.